பகல்கம் தீவிரவாத தாக்குதல் பற்றின 4வது காணொலி நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. அது என்னன்னா, இந்த தீவிரவாத தாக்குதலை நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லிட்டு டிஆர்எஃப்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்று இருந்துச்சு இல்லையா, அந்த அமைப்பு இன்னைக்கு ஒரு போஸ்ட் போடுறாங்க. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணலை. இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த அன்னைக்கு மறுநாள் எங்களோட சமூக வலைத்தளத்தில் ஒரு சைபர் இன்ட்ரூஷன் ஒருத்தர் ஊடுருவி பண்ணி அவங்க ஒரு போஸ்ட் போட்டு போயிட்டாங்க, நாங்கள் தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் இதை பண்ணலன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இவங்க பேக் அடிச்ச பத்தி இணையவாசிகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட தேடுதல் வேட்டை தீவிரமடையதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த அமைப்பு ஒரு டிராமாட்டிக் யூட்டன், அப்படியே ஒரு நாடகம் மாறுற மாதிரி ஒரு திரும்பி யூட்டன் அடிச்சிட்டாங்கப்பா, ஆனா இவங்க தான் இதை பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு பக்கம் தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரோட போலீஸ் தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட ஒரு 63 தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய சந்தேகப்படக்கூடிய இடங்களுக்கு தேடுதல் வேட்டை அப்படிங்கறத பண்ணிருக்காங்க, ரைடு நடத்திருக்காங்க. சோ ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஒரு பக்கம் தேடுது, இந்திய ராணுவம் ஒரு பக்கம் தேடுது. சோ ஒட்டுமொத்தமா நம்ம ஒரு தீவிரமான தேடுதல் வேட்டை அப்படிங்கறத பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, பாகிஸ்தான்ல இருந்து கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே, அவங்க என்ன மாதிரி கருத்து எல்லாம் இன்னைக்கு சொல்லிருக்காங்கன்னு பாப்போமா. இன்னைக்கு பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் முனீர் அப்படிங்கிறவர் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, இந்திய இந்துக்கள் பாகிஸ்தானி இஸ்லாமியர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலமும் ஒத்து போக மாட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் வேற வேற நாடுகள், இவங்களோட கலாச்சாரம் கொள்கை கோட்பாடு இது எந்த காலமும் ஒத்து போகாது. இந்த இந்தியாவில இருந்து பாகிஸ்தானை பிரிச்சு கொடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் முன்னோர்கள் சிந்தின ஒரு சொட்டு ரத்தமும் வீண் போக நாங்க விட மாட்டோம். இந்தியா எந்த விதமான செயல் செய்தாலும் அதுக்கு நாங்க தக்க பதிலடி கொடுப்போம்னு ஒரு பக்கம் வீரவசனம் பேசுறாரு. சரி, இவ்வளவு வீரவசனம் பேசுறாரே, அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, அவர் இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டா தலக மாத்தி பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு விவகாரத்துல ஒரு சர்வதேச அமைப்பு விசாரணை நடத்தணும், அந்த சர்வதேச கமிஷன் விசாரணை நடத்துறதுல முழு ஒத்துழைப்பு பாகிஸ்தான் தரப்புல இருந்து கொடுக்கப்படும், இந்தியா எங்க மேல ஒரு பிளேம் கேம் ஆடுறாங்க. அப்புறம் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுது, இந்த மாதிரி நீங்க தீவிரவாத குழுக்கெல்லாம் பணம் கொடுத்து உதவுறீங்களாமே பாகிஸ்தான் சார்பில், அதுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இதை நாங்கள் பண்ணோம், ஆனால் இப்போ இல்லை, ஒரு 30 வருஷ காலமாக ஒரு தவறை நாங்கள் பண்ணியிருந்தோம், அதை இப்போ நாங்கள் திருத்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை சவுதி அரேபியா, ஈரான் இந்த மாதிரியான பெரிய நாடுகள் மூலியமாக இந்தியா கிட்ட நடந்துகிட்டு இருக்கான், இந்த பிரச்சனையை கொஞ்சம் சுமூகமாக முடிங்க அப்படின்ற மாதிரிலாம். இந்த மாதிரி தான் இன்னைய நாள் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த தப்பை பண்ணவங்களை கண்டிப்பாக நம்ம தேடி பிடிச்சி அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத தண்டனை நம்ம மோடி சார் சொன்ன மாதிரி அதை கொடுத்து, இனிமேல் இந்தியாவில் அப்பாவி பொதுமக்கள் மேல ஒருத்தன் கை வைக்கணும் அப்படின்னா அவனுக்கு மொத்தமா பயம் கொடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த ஒரு விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை நீங்க பார்க்கல அப்படின்னா அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போட்ட 3 வீடியோக்களையும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு பார்ப்போம். பை.